ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாண்டி ஸ்டோர் சீரியல் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ் வந்து அவங்க அத்தைக்கிட்ட வந்து மீனாக்காவை வந்து சப்போர்ட் பண்ணி பேச போகிறாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அத்தைகிட்ட வந்து எடுத்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே மீனாக்கா தான் எந்த தப்பு பண்ணலையே, எதுக்கு இப்படி பேசாமல் இருக்கீங்க, பாவம் மீனாக்கா சாப்பிடும்போது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மூஞ்சி வந்து டல்லாக தான் இருந்துச்சு, அவங்ககிட்ட பேசக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவட்டெலாம் பேசக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா டம்மு டும்முன்னு வைக்காங்க பார்த்துட்டு, எதுக்கு இப்படி சிறு சிறுன்னு விழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தாண்டி இருக்கணும் உங்ககிட்ட, இல்லைன்னா தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிட மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அதான் மீனாக்கா பாவம் தானத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கி என்கிட்ட ஒரு வாரத்துக்கு கூட அந்த விஷயத்த சொல்லக்கூடாதாக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அத்தை வந்து சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட சொன்னால் நீங்கள் மாமாட்ட எதுவும் சொல்லி கொடுத்துட்றீங்களோ உளறிறீங்களோ பயந்துட்டு தான் சொல்லாமல் இருந்தாங்க, உயிரே போனாலும் எந்த விஷயம் சொல்ல மாட்டேன்னு அவளுக்கு என்ன தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, அவங்களோட சூழ்நிலை சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ராஜு வந்து சொல்லுவாங்க. சொல்ல முடியாது என்ன சூழ்நிலை, அன்பு பாசம் மரியாதை எல்லாம் இருந்தால் தானே என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவா, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் மட்டும் அன்பு பாசம் எல்லாத்தையும் வச்சுருக்கீங்களா, மாமா கிட்ட அந்த விஷயத்தை மறைச்சி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கல்யாணத்தை வந்து மறைச்சி தானே வச்சுருக்காங்க. அதனால் வந்து சொல்லுவாங்க, சொல்லி காமிப்பாங்க. எப்பா என்ன வாய் பேசுகிறா, ஒரு இதுக்கு இத்தனை வாயாக பேசுகிறது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கதிர் இருந்துட்டு அங்கிட்டிருந்து வராங்க. வந்துட்டு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா உன் பொண்டாட்டி பார்த்தியாடா மீனாக்காக அப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிறா, செஞ்சது தப்பே இல்லையான்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மை தானே, அண்ணி செஞ்சது எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா என் ஆள் எல்லாமே கரெக்டாக தானே பேசியிருக்கா, அப்புறம் என்ன அப்படின்னு இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கிட்ட வந்து ராஜ் வந்து ஒளிஞ்சு வந்து பார்க்குறாங்க கதிர் என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற பார்த்து ரசிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், ஓகே, பை பை, டாட்டா.